வணக்கம் நண்பர்களே. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கல் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கான டைம் ஸ்டடி பற்றி இன்று எளிமையாக பார்க்கப் போகிறோம். பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். டைம் ஸ்டடி என்றால் என்ன? ஏன் அதை செய்கிறோம்? ஒரு ஸ்டாப்போவார்ட் வைத்துக் கொண்டு டைம் பார்க்கிறது தானா டைம் ஸ்டடி? இந்த வீடியோ முடிவதற்குள் டைம் ஸ்டடி என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், எங்கே பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் தெளிவாக புரிந்துவிடும். டைம் ஸ்டடி என்றால் என்ன? ஒரு ஆபரேட்டர் ஒரு வேலையை சரியான மெத்தட் பயன்படுத்தி சாதாரண வேகத்தில் முடிக்க எவ்வளவு நேரம் எடுக்கிறார் என்பதை அறிவியல் முறையில் அளவிடுவதுதான் டைம் ஸ்டடி. இது ஒருவரை வேகமாக வேலை செய்ய வைப்பதற்காக அல்ல, ப்ராசஸை புரிந்துகொண்டு சரியான ஸ்டாண்டர்ட் டைமை நிர்ணயிப்பதற்காக செய்யப்படும் ஒரு ஸ்டடி. ஏன் டைம் ஸ்டடி செய்ய வேண்டும்? ஒரு ஃபேக்டரியில் தினமும் ஆயிரக்கணக்கான பார்ட்ஸ் தயாரிக்கப்படுகின்றன. ஒரு பார்ட் செய்ய 20 செகண்ட்ஸ் ஆகிறதா, 30 செகண்ட்ஸ் ஆகிறதா, அல்லது 45 செகண்ட்ஸ் ஆகிறதா? இது தெரியாமல் புரொடக்ஷன் பிளானிங் செய்ய முடியாது. அதனாலதான் டைம் ஸ்டடி செய்கிறோம். இதன் மூலம் சைக்கிள் டைம் தெரியும். ஒரு ஷிஃப்டில் எவ்வளவு புரொடக்ஷன் செய்ய முடியும் என்று கணக்கிடலாம். எத்தனை ஆபரேட்டர்ஸ் தேவை என்று தெரியும். பாட்டில்நெக் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம். புரொடக்டிவிட்டியை அதிகரிக்கலாம். பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள், நாம் ஃபியூவல் பம்ப் அசெம்பிளி லைனை எடுத்துக்கொள்வோம். ஒரு ஆபரேட்டர் ஒரு பம்ப் அசெம்பிள் செய்யும் நேரம்: முதல் சைக்கிள் முதல் 30 வினாடி, இரண்டாவது 31 வினாடி, மூன்றாவது 29 வினாடி, நான்காவது 30 வினாடி, ஐந்தாவது 32 வினாடி. ஆவரேஜ் சைக்கிள் டைம் சமம் 30.4 வினாடி. இதுதான் அந்த ப்ராசஸின் அப்சர்வ்டு டைம். டைம் ஸ்டடி செய்யும்போது கவனிக்க வேண்டியவை: புதிய ஆபரேட்டரை வைத்து ஸ்டடி செய்யக்கூடாது. ஆபரேட்டரை ஸ்பீடா வேலை செய்ய சொல்ல கொள்ளக்கூடாது. மெஷின் பிரேக் டவுன் டைம் இன்க்ளூட் செய்யக்கூடாது. மெட்டீரியல் இல்லாமல் வெயிட்டிங் டைம் இன்க்ளூட் செய்யக்கூடாது. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ஒரு ஷிஃப்ட் 8 ஹவர்ஸ். 8 ஹவர்ஸ் சமம் 28,800 செகண்ட்ஸ். ஒரு பம்ப் செய்ய 30 செகண்ட்ஸ் என்றால் 28,800 வகுத்தல் 30 சமம் 960 பம்ப்ஸ். ஆனால் பிராக்டிக்கலா பிரேக் டைம், குவாலிட்டி செக், மெஷின் ஸ்டாப்பேஜ் போன்றவற்றால் ஆக்சுவல் டார்கெட் கொஞ்சம் குறையும். அதனால்தான் நிறுவனங்கள் ஸ்டாண்டர்ட் டைம் வைத்து புரொடக்ஷன் டார்கெட் நிர்ணயிக்கின்றன. முடிவு: டைம் ஸ்டடி என்பது ஒரு ஸ்டாப் அவுட் பயன்படுத்தி டைம் பார்க்கும் வேலை மட்டும் இல்லை. அது ஒரு ப்ராசஸ் அறிவியல் முறையில் புரிந்துகொண்டு புரொடக்டிவிட்டியை உயர்த்த உதவும் மிகவும் முக்கியமான டூல். நீங்கள் மேனுஃபேக்சரிங் என்ஜினியர் ஆக இருந்தாலும், டிப்ளோமா ஸ்டூடெண்ட் ஆக இருந்தாலும், புரொடக்ஷன் சூப்பர்வைசர் ஆக இருந்தாலும் இந்த கான்செப்ட் தெரிந்திருப்பது மிகவும் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் பற்றிய தமிழ் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.